ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் Culinary யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை, ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம அவிச்சு வச்சிருக்க முட்டை சேர்த்துக்கலாம். எக்குல இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்குங்க. அப்பதான் இதுல உப்பு காரெல்லாம் இறங்கும், சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு நைஃப் எடுத்து லைட்டா கீரல் போட்டு எல்லா முட்டையும் சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்குங்க. இப்போ இந்த முட்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஆனோடனே இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, இது லைட்டா எண்ணெயில பொரிஞ்சதும் இதோட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நான் 5 முட்டைக்காக செய்யறேன். நீங்க எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் நிறைய வரும். பாருங்க, ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு இதுல மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி நல்லா மிக்சியில அரைச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய். தக்காளி நீங்க கட் பண்ணி சேர்த்து தந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்ல அரைச்சி சேர்த்தீங்கன்னா பேஸ்ட் உங்களுக்கு நல்லா திக்கா கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தக்காளியோட ஜூஸ் சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதும் இல்ல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் இதுல 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும், இல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நீங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேன். கிரேவி நல்லா கொஞ்சம் திக்கா வந்திருக்கு. இப்போ இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் இது மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுல ஆல்ரெடி உப்பு காரம் எல்லாமே இறங்கி இருக்கும் முட்டையில. இப்போ இது ஒரு மூடி போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லாஸ்டா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டான இந்த கிரேவியை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் Culinary யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.